ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மகாநிதி லாப் கம்கி ரிவ்யூ பார்க்கலாம். சூப்பராக தான் இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோட் நமக்கு பார்க்குறப்ப என்ன காட்டுறாங்கன்னா, எடுத்தோடனே விஜய் வந்து வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு நியூஸில் இங்கே உட்காந்துட்டு வெளியில் உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணி இது எதுவும் கவலைப்படலை அப்படிங்கிறப்ப, எனக்கு எதுவும் கவலை இல்லை தாத்தா, அவள் பாட்டு இதாக பண்ணிட்டு போகிறா, நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு, அப்போ காவேரியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்துட்டு கிளம்பிடுறாரு. அவங்க வந்து மண்டபத்தில் வந்துட்டு விஜய் இன்றைக்கி கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ண போகிறாங்கிறப்ப, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி அவரும் கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வீட்லேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்டு இருக்காம்மா, நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நான் தான் சொன்னேன்ல, நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறேம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீ கண்டுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு காவேரி பாட்டு கிளம்பி இங்கே பொருட்காட்சிக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இங்கே அவங்க ஓனர் பார்த்துட்டு, என்ன இந்த பொண்ணை பற்றி தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு எந்த கவலை இல்லாமல் இது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ காவேரிக்கு விஜய் மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா, லவ் யூ பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. லவ் யூ அப்படின்னு இவங்க இந்த ரணகலத்துலேயும் கொஞ்சம் கிளுகிளுப்பு கேட்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி பொருட்காட்சிக்கு போறியா, நான் இப்போ வந்து அவனை அங்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்புறாங்க. அவங்க அம்மாவும் கூட வராங்க பொருட்காட்சிக்கு. வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உடனே ஒரு மீடியாக்காரங்க வந்துடுறாங்க. வந்ததும் இங்கே வந்து காவேரிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. சொல்லுங்கள், என்ன தீர்வு சொல்ல போகிறீங்க, விஜய் போவாரா போக மாட்டாரா, கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி போய் கடுப்பேற்றுறாங்க. அதே என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒழுங்கா கிளம்பி அப்படிங்கிற மாதிரி காவேரி எல்லாமே டென்ஷன் ஆகிட்டு, ஏன்ப்பா உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. சாரதாவும் ரொம்பவும் கோபமாக பேசுகிறாங்க. காவேரி அந்த ஃபோனை பிடிச்சியும் உடச்சிடுறாங்க. ஒழுங்கா போய் அவங்களுக்கு டிஆர்பிக்காக எங்களை போட்டு சாவடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி வந்து ஃபோனை பிடிச்சி உடச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து விஜய் வராரு. எங்கேயா போனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ, இந்த கொஞ்சம் வெளில போயிருக்காங்க சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க வந்துடுவாங்க அப்படின்னு அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்து அவங்க சொல்கிறாங்க. கரெக்டாக ஜூஸ் எல்லாம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறப்போ, அதெல்லாம் கொடுக்குறோம் சார், நாங்களே பார்த்துக்குறோன்றோம், ஆனால் மேடம் தான் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. காவேரியும் வர்றாங்க. அந்த இடத்துல விஜயும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரமாக ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த மீடியாக்காரன் பார்க்குறான். பார்த்ததும் அந்த வீடியோ எடுத்துகிட்டு நெட்டில் போட ஆரம்பிச்சிடுறான். இங்கே பார்த்தீங்களா, அந்த காவேரியை பார்க்க நம்ம விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வந்துட்டார், அவங்க பிடிச்சி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம விஜயை போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். விஜய் போடாமல் பண்ணுறாங்க. இதை வந்து இதோட கருத்து உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப வைரல் ஆயிடுது. இதை பார்த்த ராகினி வந்துட்டு இதை போயிட்டு வெண்ணிலாட்ட காட்டுறாங்க. இங்கே பாரு, விஜய் வந்து இங்கே வராமல் காவேரியை பார்க்க போயிட்டான், அவ்வளோதான், காவேரி வர விட மாட்டா, ஏமாற்றிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ விஜய் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனில் நிற்கிறாங்க. அப்போ நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.